நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லி கடமை பாதை பகுதியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது 21 பீரங்கி குண்டுகள் முழங்க தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தப்பட்டதுடன் ஹெலிகாப்டர் மூலம் தேசிய கொடி மீது மலர்கள் தூவப்பட்டன. பல்வேறு பகுதிகளின் இசைக்கருவிகள் மூலம் சாரே ஜஹான் சே அச்சா வாசிக்கப்பட்டது. குடியரசு தின விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர், பிரதமர் மோடி, இந்தோனேஷிய அதிபர் பிரபவோ சுபியாண்டோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றும் வகையில் அணிவகுப்பு நடைபெற்றது. பீஷ்மா பீரங்கிகள், ராணுவ வாகனங்கள், டாங்கிகள், பிரம்மோஸ் ஏவுகணைகள் அணிவகுப்பில் இடம்பெற்றதை பார்வையாளர்கள் வியப்புடன் பார்த்தனர். And behind the clip clop of the hooves, we have the rumble of the tanks. इसके सामने आगे बढ़ रही है भारत की सामरिक शक्ति के प्रतीक नेमिस एंड बॉलवे मशीन पिकेट BM-2 की टुकड़ी 344 पौराणिक धनुष के नाम पर पिनाका अपार विनाशकारी கடமை பாதையில் நடைபெற்ற அணிவகுப்பில் கடற்படை வீரர்கள் கம்பீரமாக நடந்து சென்றனர். இந்திய கடற்படையின் அலங்கார அணிவகுப்பில் போர்க்கப்பல்களின் மாதிரிகள் இடம்பெற்றன. வான்படையின் சாதனைகளை விளக்கும் வகையில் விமானங்கள் மூலம் வானில் அணிவகுப்பு நடத்தப்பட்ட நிலையில் கடலோர காவல்படை வீரர்களும் அணிவகுப்பில் பங்கேற்றனர். And this is the naval tableau which advocates a strong Atmanirbhar Navy capable of protecting India's maritime interests and projecting India's sea power across thousands of miles. The tableau commanders are Lieutenant Commander Mamta and Lieutenant Vipul Singh Gehlot. குடியரசு தின விழாவில் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இந்தோனேஷிய அதிபர் சுபியாண்டோ ஏற்றுக்கொண்டனர். லெப்டினன்ட் ஜெனரல் பவுனிஷ்குமார் தலைமையில் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அப்போது வீரர்கள் மிடுக்குடன் அணிவகுத்து சென்றனர். இந்தோனேஷிய படைகளும் அணிவகுப்பில் பங்கேற்ற நிலையில் அதனை இந்தோனேஷிய அதிபர் ஏற்றுக்கொண்டார். கடமை பாதையில் தொடங்கி இந்தியா கேட் வரை அணிவகுப்பு நடைபெற்றது. And strong built-up marching contingent of the Jat Regiment, the contingent led by Captain Ajay Singh Garsa. And of the Indian Navy, led by Master Shoulder to Shoulder, symbolizing the Indian Navy, Hill Ahluwalia, leading the contingent. Commander, Squadron Leader Mahinder Singh Gorati with Flight Lieutenant Nepo Morengatham. முன்னதாக குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் சிறப்பு விருந்தினரான இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோவும் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து புறப்பட்டனர். அப்போது இருவருக்கும் குதிரை படையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். தொடர்ந்து குதிரை படைகள் புடைசூழ சாரட் வண்டியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோவும் கடமை பாதைக்கு வந்தனர். குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். போர் நினைவிடத்திற்கு வந்த பிரதமர் மோடியை வரவேற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளை பிரதமருக்கு அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து தேசிய போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் டிஜிட்டல் பார்வையாளர் புத்தகத்தில் குறிப்புகளை பிரதமர் மோடி பதிவு செய்தார். குடியரசு தின விழாவில் பிரதமர் மோடி அணிந்திருந்த சிவப்பு மஞ்சள் நிற தலைப்பாகை கவனம் பெற்றது.
76வது குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் 5000 கலைஞர்கள் ஒரே நேரத்தில் நடனமாடி பிரமிக்க வைத்தனர். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை பிரதிபலிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த கலை நிகழ்ச்சியில் தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளிலும் பாடல்கள் இசைக்கப்பட்டன. ஒரே நேரத்தில் 5000 கலைஞர்கள் நடனமாடியது பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது. நாட்டின் 76வது குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு போலீசாரின் மோட்டார் சைக்கிள்கள் புடைசூழ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்தார். தொடர்ந்து விமானப்படையினரின் மோட்டார் சைக்கிள்கள் புடைசூழ ஆளுநர் ஆர்.என். ரவி அழைத்து வரப்பட்டார். விழா மேடையில் ஆளுநருடன் கைகுலுக்கி முதலமைச்சர் வரவேற்றார். பின்னர் தேசிய கொடியை ஆளுநர் ஆர்.என். ரவி ஏற்றி வைக்க அனைவரும் மரியாதை செலுத்தினர். அப்போது விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. நான்காவது முறையாக குடியரசு தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த ஆளுநர் ஆர்.என். ரவி பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அணிவகுப்பில் கடற்படை ஊர்தியில் போர்க்கப்பலின் சிறிய வடிவமும், வான்படை ஊர்தியில் சிறிய வடிவிலான விமானமும், கடலோர காவல்படை ஊர்தியில் சிறிய வடிவிலான படகுகளும் இடம்பெற்றிருந்தன. CISF, CRPF, RPF, சிறப்பு காவல் பிரிவு, பேரிடர் நிவாரணப் படை, ஊர்காவல் படை, தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு பிரிவினர், பள்ளி மாணவ மாணவிகள் அணிவகுப்பில் ஈடுபட்டனர். குடியரசு தின விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கத்தை தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த வெற்றிவேலுக்கும், மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருதை ராமநாதபுரம் அமீர் அம்சாவிற்கும், நாராயணசாமி நெல் விருதை தேனியைச் சேர்ந்த முருகவேலுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். வீரதீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற திரு வெற்றிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திரு S.A. அமீர் அம்சா, ராமநாதபுரம் மாவட்டம். வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருதை பெற திரு முருகவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு R. Murugavel received the special award for highest productivity in rice under SRI. குடியரசு தின விழாவில் காந்தியடிகள் காவலர் பதக்கங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் சின்னகாமணன், விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய காவலர் மகா மார்க்ஸ், துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் கார்த்திக், சேலம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் சிவா பூமாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கினார். சிறந்த காவல் நிலையங்கள் பிரிவில் மதுரை C3SS காலனி காவல் நிலையத்திற்கு முதல் பரிசையும், திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு 2வது பரிசையும், திருத்தணி காவல் நிலையத்திற்கு 3வது பரிசையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து பதக்கம் பெற்றவர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். The Honorable Chief Minister's Trophy for the Best Police Stations, First Prize Madurai City, Second Prize Tirupur City, மூன்றாம் பரிசு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வழங்கப்படுகிறது. The Honorable Chief Minister's Trophies for the Best Police Station, Third Prize Tiruvallur District. சென்னை மெரினாவில் நடைபெற்ற குடியரசு தின விழா பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது. பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை ஆளுநர் ஆர்.என். ரவியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கண்டுகளித்தனர். இதேபோல் அரசின் நலத்திட்டங்களை விவரிக்கும் வகையில் நடைபெற்ற அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பையும் பார்த்து ரசித்தனர்.
குடியரசு தினத்தையொட்டி சென்னை போர் நினைவு சின்னத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி மரியாதை செலுத்தினார். ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்திற்கு வந்த ஆளுநர் RN ரவி அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது தென்மண்டல ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கரன்பீர் சிங் பாரர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீன பிணை கைதிகளை திரளான மக்கள் ஒன்று கூடி கண்ணீர் மல்க ஆனந்தம் பொங்க வரவேற்றனர். மேற்கு கரையின் ரமல்லாவில் பாலஸ்தீன பிணை கைதிகளை வரவேற்க மாபெரும் கூட்டம் கூடியிருந்தது. அவர்களை தங்கள் தோளில் தூக்கி அழைத்து வந்து மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு அவர்கள் நன்றி கூறி மகிழ்ந்தனர். பிரேசிலின் சா பவுலோவில் உள்ள குவாருல்ஹோ சர்வதேச விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானத்தின் மீது மின்னல் தாக்கும் அதிர்ச்சிகர வீடியோ வெளியாகியுள்ளது. பாதிப்பு சரி செய்யப்பட்ட பிறகு 6 மணி நேரம் கழித்து விமானம் பயணத்திற்கு புறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குடியரசு தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் நீதி, சமத்துவம் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யும் நமது அரசியலமைப்பின் அடித்தளத்தை போற்றுவோம் என்றும், முற்போக்கான அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் இரக்கமுள்ள இந்தியாவை உருவாக்குவது அனைவரின் கடமை என்பதை நினைவூட்டும் நாள் எனவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் பத்ம விருது அஜித்குமாரின் தலைக்கு வைர கிரீடம் என நடிகர் பார்த்திபன் வாழ்த்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இசை பிரபலம் ஒருவர் தன்னிடம் அஜித்குமாரின் செல்போன் எண் கேட்டதாகவும், அஜித்குமாரை மத்திய அரசு அவசரமாக அணுக விரும்புவதாக கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திராவின் தொடர்பை ஏற்படுத்தியதாகவும், மாலையில் அஜித் கழுத்திற்கு மாலை என்ற செய்தி வந்ததாகவும், அது தலைக்கு வைர கிரீடம் ஆனதாகவும் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலம் ரத்தானதற்கான பெருமை முதலமைச்சர் ஸ்டாலினையே சேரும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட மேலூரில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்திற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று தெரிவித்தார். மேலும் திட்டம் ரத்தானதற்கு பல பேர் உரிமை கொண்டாடுவதாகவும், முதல்வர் ஸ்டாலினை தவிர மற்ற யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். ஈரோட்டில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற அமைச்சர் முத்துசாமியின் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவு கேட்டு அமைச்சர் முத்துசாமி தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். பின்னர் முகாம் அலுவலகம் நோக்கி சென்றபோது அமைச்சர் முத்துசாமியின் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பணமோ பொருளோ எதுவும் கிடைக்காததை தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமியின் கார் செல்ல அதிகாரிகள் அனுமதியளித்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கோயிலுக்கு பன்றிக்குட்டிகளை காணிக்கை செலுத்த அனுமதி கேட்ட விவகாரத்தில் 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் பன்றிக்குட்டிகளுக்கு பாலூட்டிய லீலை பல காலங்களுக்கு முன் விழாவாக நடைபெற்றதாக கூறி முத்துக்குமார் என்ற வழக்கறிஞர் கோயில் அலுவலகத்தில் கடந்த வாரம் மனு அளித்திருந்தார். இதையடுத்து கோயில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் முத்துக்குமார் மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்து வந்த வடமாநில செக்யூரிட்டிகளை போலீசார் கைது செய்தனர். அசாம், திரிபுரா மாநிலங்களைச் சேர்ந்த சிலர் இரவில் துரைப்பாக்கம் மற்றும் திருவான்மியூர் பகுதிகளில் செக்யூரிட்டி வேலை செய்து கொண்டே பகலில் கஞ்சா விற்பனை செய்து வந்ததை போலீசார் கண்டறிந்தனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்த போலீசார் 3 கிலோ கஞ்சா, செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மிரட்டி பணம் பறித்த வழக்கில் பிரபல ரவுடி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தனியார் விடுதியில் மேலாளராக பணிபுரியும் பாலமுருகன் என்பவர் 4 பேர் சேர்ந்த கும்பல் கொலை மிரட்டல் விடுத்து பணம் பறித்ததாகவும் விடுதியின் உரிமையாளரையும் கடத்துவதாக கூறி மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் அளித்தார். இதையடுத்து பிரபல ரவுடி கலைவாணன், மகாதேவன், வினோத், விஜயபாலன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கட்டமடுவு பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து 2 படுகாயமடைந்துள்ளனர். தங்களது விவசாய நிலத்திற்கு வரும் வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு வெடி தயாரித்துக் கொண்டிருந்தபோது வெடி விபத்து நேர்ந்துள்ளது. இதில் சிபி என்ற இளைஞர் உட்பட 2 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து மேல் செங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சரக்கு வாகன ஓட்டிகளையும் சுற்றுலா பயணிகளையும் அச்சுறுத்தி வரும் ஒற்றை யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான கக்காநல்லா சோதனைச் சாவடி அருகே ஒற்றை காட்டு யானை கடந்த 1 வாரமாக சரக்கு வாகனங்களை வழிமறித்து பொருட்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்த யானை சுற்றுலா பயணிகளையும் துரத்தும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல இதய அறுவை சிகிச்சை நிபுணர் KM ஷெரியன் காலமானார். அவருக்கு வயது 82. பத்மஸ்ரீ விருது வென்ற KM ஷெரியன் 53 ஆண்டுகளுக்கும் மேலாக இதய மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றியவர். இந்தியாவின் முதல் பைபாஸ் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்த சாதனையாளரான ஷெரியன் ஏராளமான குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்துள்ளார். செயலிழந்த இதயங்களை மீண்டும் துடிக்க வைத்து பலருக்கு மறுபிறவி அளித்துள்ளார். அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அதிபர் டிரம்பின் நிர்வாகத்திற்கு பயந்து அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் பலரும் பகுதி நேர வேலையை விட்டுவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அவர்கள் பொருளாதார நெருக்கடிக்கு மட்டுமின்றி மன அழுத்தத்திற்கும் ஆளாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் மாணவர் விசாவில் பயிலும் மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் வாரத்திற்கு 20 மணி நேரம் மட்டுமே பணியாற்ற அனுமதி அளிக்கப்படுகிறது. இருப்பினும் முன்னர் தங்களது பொருளாதார தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக உணவகங்கள் உள்ளிட்ட பிற இடங்களில் மாணவர்கள் பகுதி நேர வேலையில் ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. காசாவில் போர் ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்தி காசாவில் ஹமாஸ் பிடியில் உள்ள அனைத்து பிணை கைதிகளையும் விடுதலை செய்ய வழிவகுக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கு பிணை கைதிகளின் உறவினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். போர் ஒப்பந்தத்தின்படி கரீனா அரிப், டேனியலா கில்போவா, நாமா லெவி மற்றும் லிரி அல்பா ஆகிய 4 இஸ்ரேல் ராணுவ வீராங்கனைகளை ஹமாஸ் விடுவித்தது. இந்நிலையில் முழுமையாக ஒப்பந்தத்தை செயல்படுத்த நெட்டன்யாகுவிற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழுத்தம் தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடிகராக இருந்து அரசியல்வாதியாக அடுத்த பரிணாமத்திற்கு சென்றுள்ள விஜயின் தளபதி 69 படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். விஜயின் அரசியல் பிரவேசத்தை குறிக்கும் வகையில் குடியரசு தினமான இன்று படத்தின் பெயர் ஜனநாயகன் என அறிவிக்கப்பட்டுள்ளது. IT ரெய்டுக்கு பிறகு நெய்வேலியில் தன்னை காண குவிந்த ரசிகர்களுக்கு மத்தியில் வேன் மீது ஏறி நின்று விஜய் செல்ஃபி எடுத்ததைப் போலவே ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் லுக்கிலும் விஜய் செல்ஃபி எடுப்பதைப் போலவும் கீழே தொண்டர்கள் நிற்பதை போலவும் அமைந்துள்ளது கவனம் ஈர்த்துள்ளது. போராட்ட குணம் நம்மிடமிருந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஆளுநரை கொண்டு வந்து வைத்துள்ளார்கள் என திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடந்த மொழிப்போர் தியாகிகள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய கனிமொழி, ஒரு மொழி நம்மீது திணிக்கப்படும் போது நமது மொழிக்கு மரியாதை குறைக்கப்படுவதாக விளக்கமளித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டுவர பாஜக துடித்து வருவதாகவும் கனிமொழி விமர்சித்தார்.
ஈரோட்டில் உரிய அனுமதி பெறாமல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட பலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தந்தை பெரியாரின் வீட்டிற்கு அருகே உள்ள கச்சேரி வீதியில் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டபோது காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இதையடுத்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரச்சாரம் செய்ததாக கூறி சீமான் உட்பட 37 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனையில் போதிய செவிலியர்கள் இல்லாததால் பரிதவித்ததாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவ பிரிவு 3வது தளத்தில் ஒரே ஒரு செவிலியர் மட்டுமே இருந்ததாகவும் அழைத்தால் உடனடியாக வருவதில்லை என்றும் கனிவாக நடந்து கொள்வதில்லை என்றும் நோயாளிகள் தெரிவித்தனர். அங்கிருந்த செவிலியரிடம் நோயாளியின் உறவினர்கள் வாக்குவாதம் செய்த நிலையில் போலீசார் விரைந்து சென்று செவிலியர்களுக்கு அறிவுரை கூறினர். இன்னைக்கு மெடிக்கல் ஸ்டோர் பிளாக்ல எம்எம்ஆரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டியூட்டி நர்ஸு, மொத்தம் 2 சைடு பார்த்தீங்கன்னா 40 பெட் இருக்குது. அந்த 40 பெட்டுக்கும் ஒரே ஒரு டியூட்டி நர்ஸ் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு எங்கள் ஹையர் அஃபீஷியல் தான் இந்த மாதிரி டியூட்டி போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் இறங்கி 1/2 hour ஆச்சு. அதை பார்க்க கூட ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ கிடையாது. ஒரே ஒரு டியூட்டி நர்ஸை மட்டும் போட்டால் அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். கூடுதலாக நர்ஸ் இருந்தால் மட்டும்தான். இங்கே இருக்கக்கூடிய 40 பெட்லேயும் எல்லாமே சிவியராக தான், எல்லா கேஸும் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது. அதனால் கூடுதலாக நர்ஸ் இருக்கணும். ஒழுங்காக நல்லா பேஷண்ட்டையும் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்றது. சென்னையில் துக்கம் நடந்த வீட்டில் பணம், செல்போனை மர்ம நபர் பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூரில் வசித்த ரவிசங்கர் என்ற முதியவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அவரது துக்க நிகழ்வில் கலந்து கொண்ட உறவினர்கள் ரவிசங்கரின் உடலை அடக்கம் செய்ய சுடுகாட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் ரவிசங்கரின் மகள் உள்ளிட்ட 3 பெண்கள் மட்டுமே இருந்த நிலையில் மர்ம நபர் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டி 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 3 செல்போன்களை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் மூலம் கொள்ளையனை தேடி வருகின்றனர். கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை பகுதியில் யானை தாக்கி உயிரிழந்ததாக கூறப்பட்டவரின் இறப்பில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஜம்ஷீர் என்பவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக கூடலூர் மருத்துவமனைக்கு உடல் கொண்டுவரப்பட்ட நிலையில் அவரது உடலில் காயங்கள் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது ஜம்ஷீர் இறந்து கிடந்த இடத்தில் யானை வந்து சென்றதற்கான தடயம் எதுவும் இல்லை எனவும், மேலும் அவர் தனது 4 நண்பர்களோடு வனத்திற்கு வேட்டையாட சென்றதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து தலைமறைவாக உள்ள ஜம்ஷீரின் நண்பர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகையில் தேசிய அளவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடித்திருப்பதாக அமைச்சர் ராஜேந்திரன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டில் தமிழ்நாட்டிற்கு 28 கோடியே 40 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 300 சுற்றுலா தலங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த இடங்களை சர்வதேச தரத்தில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ராஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். கொடுங்கையூர் பயோமைனிங் திட்டத்தின் மூலம் இதுவரை 2 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகள் கையாளப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 343 ஏக்கர் பரப்பளவிலான கொடுங்கையூர் குப்பை கொட்டும் கிடங்கில் உள்ள 66.52 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகளை பயோமைனிங் முறையில் அகழ்ந்தெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 2 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகள் இந்த திட்டத்தின் மூலம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் தினசரி 10,000 மெட்ரிக் டன் குப்பைகளை கையாளும் திறன் ஏற்படுத்தப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். பாடகி பவதாரணியின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது தந்தையும் இசையமைப்பாளருமான இளையராஜா ஆடியோ வடிவில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். பிப்ரவரி 12ஆம் தேதி பவதாரணியின் பிறந்தநாளும் திதியும் வருவதால் அன்று நினைவு நாள் நிகழ்ச்சி நடத்த உள்ளதாகவும் இசைக்கலைஞர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். என்னுடைய கவனமெல்லாம் இசையிலேயே இருந்ததால் என்னுடைய குழந்தைகளை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டது எனக்கு இப்போது வேதனையை தருகிறது. அந்த வேதனை தான் மக்களை எல்லாம் ஆறுதல் படுத்தும் இசையாக இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் எனக்கும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. பவதாவினுடைய பிறந்தநாளான பிப்ரவரி 12 அன்னைக்கு பவதாவினுடைய திதி வருது. அது ரெண்டையுமே சேர்த்து ஒரு நல்ல நினைவு நாள் நிகழ்ச்சியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. அதில் எல்லா இசைக்கலைஞர்களும் பங்கெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.